மறைவாய் வைத்த வலை அப்படிங்கிற காரியத்தை குறித்து பேசினேன். ஹல்லேலூயா. மறைவாய் வைத்த வலை, நமக்கு தெரிந்து பல காரியங்களை பிசாசு செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் பல காரியங்களை மறைவாய் நமக்கு என்ன பண்ணுறான், செய்து கொண்டிருக்கிறான். அது தாவீதுக்காக இருந்தாலும் சரி, தானியேலுக்காக இருந்தாலும் சரி, அது நமக்காக இருந்தாலும் சரி, மறைவான பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான் என்று நேற்றைய தினத்தில் பார்த்தோம். இன்றைய தினத்தில் ஒரு காரியத்தை குறித்து பேச விரும்புகிறேன். ஒரு முற்றுகை போடப்பட்ட வாழ்க்கை. ஹல்லேலூயா சொல்லுங்க. முற்றுகை போடப்பட்ட வாழ்க்கை. இந்த முற்றுகை போடப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கான ஒரு உதாரணத்தை சொல்லி நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். எகிப்தியர்களுக்குள்ளே அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஹல்லேலூயா. என்ன அடிமைத்தனம்? அது ஒரு உலகத்தின் அடிமைத்தனம். அது ஒரு உலகம் அவர்களை அடிமைத்தனத்துக்குள்ளாய் கொண்டு வைத்தது. ஆனால் அதற்கு பிறகு மோசே அவர்கள் என்ன பண்ணார், அதுல இருந்து மீட்டு கானான் தேசத்தில் கொண்டு வந்து விடுகிறார். நம்முடைய வாழ்க்கையும் இதே போல உலகத்தில் அடிமைத்தனத்தில் நாம் இருந்து கொண்டோம். ஒரு காலத்தில் இருந்தோம், சேற்றில் இருந்தோம், புரண்டு கொண்டு இருந்தோம். அந்த இடத்துல இருந்து நம்மை ஆண்டவர் என்ன பண்ணாரு, வெளியே கொண்டு வந்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மறுபடியும் ஆண்டவருடைய சொல்லை கேட்காமல், ஆண்டவருடைய சொல் பேச்சை கேட்காமல், அவருடைய வசனங்களை வார்த்தைகளையும் கை கொள்ளாமல் போனதுனால ஆண்டவர் மறுபடியுமாய் அவர்களை அடிமைத்தனத்திற்குள்ளாய் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை வேறு வேறு அல்ல. அது ஒரு நிழல். நமக்கு சொல்லப்பட்ட ஒரு நிழல் தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள். ஹல்லேலூயா. நம்ம யோசிக்கலாம், அதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, நமக்கு இல்லை அப்படின்னு யோசிக்கலாம். அந்த காலத்தில் அவர்கள் நேரடியாக போய் அமலேக்கியர்களோடு மோதினார்கள், நேரடியாக அவர்கள் பெலிஸ்தியர்களோடு மோதினார்கள். ஆனால் நமக்கு அமலேக்கியருடைய ஆவிகளோடு போராட்டம் உண்டு, நமக்கு பெலிஸ்தியர்களுடைய ஆவிகளோடு போராட்டம் உண்டு. ஸோ ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. நமக்கும் அதே போராட்டம் இருக்கு. நாமளும் கானான் தேசத்துக்கு போய் சேரணும். நாமளும் எல்லா காரியமும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன நடந்ததோ அந்த காரியத்தை நாமளும் செய்ய வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு அடிமைத்தனத்திலிருந்து அடுத்த அடிமைத்தனத்திற்கு போகிறார்கள். முதலாவது அடிமைத்தனம் உலகத்தின் அடிமைத்தனம். இரண்டாவது அடிமைத்தனம் அவர்கள் கீழ்ப்படியாமல் போனதினால், அவர்கள் செய்த பாவத்தினால் அவர்கள் போன அடிமைத்தனம். ஹல்லேலூயா. இந்த ரெண்டு அடிமைத்தனத்துக்கும் நடுவில் ஒரு 2 வருடங்கள் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால், அதை குறித்த காரியத்தை தான் நாம் பார்க்க போறோம். கானான் தேசத்துல தான் இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்திற்குள்ளேயும் போகல. அதற்கு முன்னாடி ஒரு 2 வருடம் அவர்களுடைய வாழ்க்கையில சத்துரு அவர்களை முற்றுகை போட்டு வைத்திருக்கிறான். எதுவுமே சத்துரு பண்ணல, ஆனா என்ன காரியத்தை செய்து வைத்திருக்கிறான், அவர்களுடைய வாழ்க்கையில அவர்களை சுற்றி ஒரு முற்றுகை போட்டு வைத்திருக்கிறான். எடுத்துக்கொள்ளுங்கள், 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 1-2. சிதேக்கியா என்பவனை குறித்து பேசுகிறோம். சிதேக்கியா ராஜாவை குறித்து. அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து எதிரி பாளையமிறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டினார்கள். அப்படியே சிதேக்கியா ராஜாவின் 11ஆம் வருஷம் மட்டும் நகரம் முற்றுகை போடப்பட்டது. பாருங்க, 9ஆம் வருஷத்துல நேபுகாத்நேச்சாரும் அவனுடைய ராணுவ வீரர்களும் வந்து அந்த பட்டணத்தை சுற்றி கொத்தளங்களை கட்டினார்கள். 9ஆம் வருஷத்துல ஸ்டார்ட் பண்ணது. அடுத்த 2வது வசனத்தில் சொல்லுது, அப்படியே சிதேக்கியா ராஜாவின் 11ஆம் வருஷம் மட்டும் நகரம் முற்றுகை போடப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இன்னும் இஸ்ரவேல் ஜனம் அடுத்த அடிமைத்தனத்துக்குள்ள போகல. இன்னும் நேபுகாத்நேச்சார் அவர்களை பிடித்து கொண்டு பாபிலோனுக்கு போகல. அவர்கள் கானான் தேசத்துல தான் இருக்காங்க. ஆனா எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஒரு எதிரிகளால் சூழ்ந்து கொண்டு, ஒரு சத்துருக்கள் அவர்களை சூழ்ந்து முற்றுகை போட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை
நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல இருக்கும். சுற்றிலும் சத்துருக்கள் முற்றுகை போட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆவிக்குரிய அர்த்தத்துல நீங்க அதை பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இவர்கள் அடிமைத்தனத்திற்குள்ளாய் சென்று விடுவார்கள். அதற்கு முன்னாடி இருக்கிற சூழ்நிலையை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில கூட இன்னைக்கு நான் ஒரு 5 பாயிண்ட் இந்த முற்றுகை போடப்பட்டிருக்கும் பொழுது சத்ரு எதையெல்லாம் நம்மிடம் இருந்து எடுத்துக்கொள்வான் அப்படிங்கிற காரியத்தை குறித்து பேச போகிறேன். இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் நீங்க ஒரு வார்னிங்கை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார், ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த காரியங்கள் உங்களுக்கு இருந்தால் இப்பொழுது உங்களை சத்ரு முற்றுகை போட்டிருக்கிறான். ஒரு கட்டத்திலே அடிமைத்தனத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்ல வேண்டியதாய் இருக்கும். பாருங்க, இந்த சூழ்நிலை அவர்கள் ஒரு சுதந்திரமான தேசத்துல தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்களை சத்துரு முற்றுகை போட்டிருக்கிறான். இன்னும் கொஞ்ச நாள்ல 2 வருடத்துல அவர்கள் அடிமைத்தனத்திற்குள்ளாய் போக போகிறார்கள். அப்போ பாருங்க, முதலாவது 3வது வசனத்துல ஒருவேளை சத்துரு உங்களை முற்றுகை போட்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற காரியத்தை குறித்து சொல்லுகிறேன். 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே பஞ்சம் நகரத்திலே அதிகரித்து தேசத்தின் ஜனத்திற்கு ஆகாரம் இல்லாமல் போயிற்று. ஹல்லேலூயா. முதலாவது, நாம் முற்றுகை போடப்பட்டு இருக்கிறோம். சத்துரு நம்ம டார்கெட் பண்ணிட்டான் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில அப்பம் குறைவு ஏற்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்பத்தின் குறைவு ஏற்படும்னா சாப்பிடுகிற சாப்பாட்டுல பிரச்சனை வராது, இந்த அப்பத்தின் குறைவு நமக்கு ஏற்படும். ஹல்லேலூயா. எப்போ நம்மளுடைய வேத வசனம் குறையுதோ, எப்போ நமக்கு இந்த வார்த்தை வெறும் கதவுக்கு மாதிரி நமக்கு தெரியுதோ, ஒரு அதிகாரம் வாசிச்சோன்னு நமக்கு தூக்கம் வருதோ, ஒரு அதிகாரம் வாசிச்சோன்னு கொட்டாய் வருதோ, வேத வார்த்தைகளை கேட்கும் பொழுது நமக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லையோ, இந்த மாதிரியான காரியங்கள் நம் மைண்ட்ல வர ஆரம்பிச்சதுன்னா ஒரு ஆண்டவர் உங்களுக்கு எச்சரிப்பாய் சொல்கிறார், சத்துரு உங்களை முற்றுகை போட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஏன்னா சத்துரு முற்றுகை போட்டால் முதல் காரியமா என்ன காரியத்தை தெரியுமா அவன் கம்மி பண்ணுவான்? அப்பத்தை கம்மி பண்ணிடுவான். ஆண்டவர் சொல்றாரு, ஜீவ அப்பம் நானே. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தான் ஒரு காலத்துல நடத்தி கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் மன்னாவை பொழிய பண்ணினார். அப்பம் இல்லாத பொழுது மன்னாவை பொழிய பண்ணினது இதே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வார்த்தை கூட சாப்பாடு இல்லையே, ஆண்டவரை நோக்கி கேட்க வேண்டுமே அப்படிங்கிற ஒரு காரியம் கூட மைண்ட்ல என்ன பண்ணல, வரல. இதே ஜனங்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவையும் அப்படியே காத்துல காடையும் இப்படி எல்லா காரியத்தையும் கொடுத்து வழிநடத்தி வந்த அதே ஜனங்கள் இந்த இடத்துல அப்பம் இல்லை. ஆனால் அவர்கள் கேட்பதற்கு ஒருத்தர் கூட என்ன பண்ணல, தோணல. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்பத்தின் குறைச்சல் ஏற்படுகிறது வாழ்க்கையில் என்றால் சத்துரு உங்களை முற்றுகை போட்டிருக்கிறான் என்று அர்த்தம். இது ஒரு வார்னிங். இந்த வார்னிங்கை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடிமைத்தனத்துக்குள்ளாய் போயிடுவோம். ஹல்லேலூயா. மறுபடியும் சொன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிழலா இருக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலையும் நடக்கிறதற்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, சிறிய தீர்க்கதரிசியின் புத்தகத்தை சொல்லுவாரு, கடைசி காலத்துல பஞ்சம் வரும். அது அப்பத்தினால் உண்டான பஞ்சம் அல்ல, தேவனுடைய வார்த்தை கிடைக்காத ஒரு பஞ்சம் வரப்போகிறது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல சொல்றாரு, 4ஆம் மாதத்துல அந்த ஊர்ல பஞ்சம் உண்டாயிருந்தது. ஹல்லேலூயா. அப்போ சத்ரு நம்ம நெருக்க 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 முதலாவது பஞ்சம் எது வரும் அப்படின்னா இந்த வேத வார்த்தையில பஞ்சம் வரும். இந்த வேத வார்த்தையை நீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம வாசிச்சீங்க அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு கதை புக்கு மாதிரி தான் உங்களுக்கு தோணும். என்னைக்கு நமக்கு அப்படி தோண ஆரம்பிக்குதோ அன்னைக்கு கொஞ்சம் மைண்டில் கொஞ்சம் அலாரம் அடிக்கணும், தலையில் அலாரம் அடிக்கணும், ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, ஆண்டவர்கிட்ட முன்ன மாதிரி பேசுவார்த்தை நமக்கு இல்லை, வேதம் வாசிக்கும் பொழுது நமக்கு சில காரியங்கள் வெளிப்பட மாட்டேங்குது, வேதம் வாசிக்கிறது ஏதோ கடமைக்கேன்னு நம்ம வேதம் வாசிச்சுட்டு இருக்கோம், இல்லை ஒரு செய்தி கொடுக்கும் பொழுது செய்தி உள்ளே போக மாட்டேங்குது, வசனம் என்ன பண்ண மாட்டேங்குது, உள்ளே
போக மாட்டேங்குது அப்படின்லாம் இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு வார்னிங்கை தராரு. முற்றுகை போடப்பட்டிருக்கிறீங்க, அந்த முற்றுகையிலிருந்து வெளியே நீங்கள் வரணும். அல்லேலூயா. இது ஒரு எச்சரிப்பின் வருடம். இந்த 2 வருஷம் இருக்கு பாருங்க. இந்த 2 வருஷத்துல அந்த சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. இதுதான் இஸ்ரவேல் அப்படின்னா, நம்மளுடைய சபை தான் கானான் தேசம்னா, நம்ம எல்லாம் உள்ள இருக்கோம், சுற்றி எதிரி இருக்கான், நம்மளை சுற்றி என்ன பண்ணுறான், எதிரி இருக்கான். நீங்கள் வெளியே போக முடியாது, சாப்பாடு வாங்க முடியாது, காய்கறி வாங்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. வீட்டில் இருக்கிற இங்கே வளர்றதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக எதையோ ஒன்று சாப்பிட்டுட்டு ஓட்டிகிட்டு இருப்போம். ஒரு 2 மாதம் கழித்து என்ன பண்ணுவோம், சுத்தமாக இருக்காது. ஆனால் இவர்கள் என்ன செஞ்சுருக்கணும், ஒரு வார்னிங். இன்னும் நீ அடிமைத்தனத்துக்குள்ளே போகல, ஒன்று அவன் பிடிச்சிட்டே போகலை, ஆனால் நீ தேடி இருக்கணும்ல ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கணும், தேடி இருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணலை, தேடலை. நாம் கூட பல நேரங்களில் எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும் நாம் நம்மளா அதை பார்த்துக்கலாம். நம்மளுடைய ஃபினான்ஸை வச்சு, நம்மளுடைய பணத்தை வச்சு என்ன பண்ணலாம், அதை ரெடி பண்ணிடலாம். நம்மளுடைய டேலண்ட்டை வச்சு அதை என்ன பண்ணிடலாம், சரி பண்ணிடலாம். நம்முடைய பலத்தை வச்சு, என்னுடைய வாயை நான் பேசி நான் என்ன பண்ணுவேன், அந்த காரியத்தை சரி பண்ணிடுவேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நாம் அடிமைத்தனத்துக்குள்ளே போயிடுவோம். அப்போ முற்றுகை போடப்பட்டது தெரிஞ்சாலே நீங்கள் ஆண்டவரை நோக்கி தேட ஆரம்பிச்சிருந்தோம். ஏன்னா இது ஒரு வார்னிங் பீரியட். இந்த 2 வருஷம் இருக்கு பாருங்க, ஒரு எச்சரிப்பின் காலத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு டெஸ்டிங் காலம், ஒரு சோதனையின் காலத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. நீங்கள் இதை ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் சரியாக இருந்தீங்க அப்படின்னா அடிமைத்தனத்துக்குள்ள போக மாட்டீங்க. ஆனால் ஒருத்தன் கூட வாயை திறந்து, ஆண்டவரே எங்களுக்கு சாப்பாடு இல்லையே, எங்களுக்கு நீர் அன்னைக்கு காடையை கொடுத்தீங்களே, இன்னைக்கு எங்களுக்கு காடையை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்த கூட என்ன பண்ணல, வாயை திறந்து கேட்கல. ஹல்லேலூயா. அடுத்து 2வது காரியம், முதலாவது அப்பத்தின் வறட்சி ஏற்படும். 2வது அதே வசனத்தில் லாஸ்ட் பாருங்க, நகரத்தின் மதிலில் திறப்பு கண்டது. ஹல்லேலூயா. அடுத்தது நம்முடைய பாதுகாப்புல ஒரு ஓட்டை. இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளே வச்சுக்கோங்க. எல்லாம் சுற்றிலும் இருக்கிறாங்க, நம்ம கதவை பூட்டி வச்சிருக்கிறோம். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கதவை என்ன பண்ணுறான், உடைக்கிறான். கதவை என்ன பண்ணுறான், உடைக்கிறான். கொஞ்சம் கேப் வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணிடுவான், முற்றுகை போட்டவன் உள்ள வந்துடுவான். நகரத்தின் மதிலில் திறப்பு கண்டது. ஹல்லேலூயா. நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்றால், நாம் முத்தரிக்கப்பட்ட கிணறாய் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும், முத்தரிக்கப்பட்ட கிணறாய் இருக்க வேண்டும், மறைவிக்கப்பட்ட ஊற்றாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை பாதுகாப்பின் ஒரு வேலியை கொடுத்து காத்து கொண்டிருக்கிறார். என்னைக்கு அந்த பாதுகாப்பின் வேலி கொஞ்சம் ஓப்பன் ஆகுதோ, ஆண்டவர் உங்களுக்கு எச்சரிக்கிறார், சத்துரு உங்களை என்ன பண்ணிட்டான், முற்றுகை போட்டுட்டான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த மதிலில் திறப்பு, எதிரி கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த பாதுகாப்பை இடித்து கொண்டு ஒரு மதிலிலே ஒரு திறப்பை ஏற்படுத்துகிறான். ஹல்லேலூயா. நேற்றைய தினத்தில் சொன்னேன், அந்த மாய வலைக்கு, நமக்கு எதிராய் பின்னப்படுகிற வலைக்கு யார் அரணா இருக்கிறார் என்றால், இயேசுவே தேவனே நமக்கு அரணா இருக்கிறார் என்று நேற்று நான் செய்தி சொன்னேன். ஸோ இந்த இடத்துல அந்த பாதுகாப்பு உடைக்கப்படும் பொழுது நாம் தேட வேண்டியது ஆண்டவரை. ஹல்லேலூயா. நெகேமியாவின் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள், 13ஆம் அதிகாரத்தில் 19 வாசிப்போம். நெகேமியா 13:19. மாலை மயங்கும் போது கதவுகளை பூட்டவும், ஓய்வு நாள் முடியும் மட்டும் அவைகளை திறவாதிருக்கவும் என்று கட்டளையிட்டு. பாருங்க, இங்க நெகேமியா கட்டளையிடுறாரு, ஓய்வு நாள்னா நம்முடைய எருசலேமின் அலங்கத்தின் கதவுகள் என்ன பண்ணணும், மூடப்பட்டிருக்க வேண்டும். எதுவும் என்ன பண்ணக்கூடாது, ஓப்பனா ஆகக்கூடாது. ஓய்வு நாளிலே ஒரு சுமையும் உள்ளே வராதபடிக்கு வாசல் அண்டையிலே என் வேலைக்காரரில் சிலரை நிறுத்தினேன். அதனால் வர்த்தகரும் சகலவித சரக்குகளை விற்கிறவரும் 2 தரம் எருசலேமுக்கு புறம்பே ராத்தங்கினார்கள். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஓய்வு நாள்ல எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, நீங்க செய்யக்கூடாது.
நெகேமியா தன்னுடைய அந்த எருசலேமின் அலங்கத்தை பூட்டி வைக்கிறான். ஆனாலும் வசனம் சொல்லுது, வர்த்தகரும் சகலவித சரக்குகளை விற்கிறவரும் 2 தரம் எருசலேமுக்கு புறம்பே தங்கினார்கள். எதுக்கு தங்கினாங்க அப்படின்னா, எப்போவாது லைட்டாக கதவு திறந்தா நம்ம என்ன பண்ணிடலாம், உள்ளே பூந்து அவங்களுக்கு மீன் சகலவித காரியங்களையும், அதுக்கு முன்னாடி வசனம்லாம் வாசிங்கன்னா, மீனையும் சகலவித சரக்குகளையும் கொண்டு வந்து ஓய்வு நாளிலே யூதா புத்திரருக்கும் எருசலேமில் இருக்கிறவர்களுக்கும் விற்கிற சில தீரியர்கள் உள்ளே குடியிருந்தார்கள். இவங்களெல்லாம் நெகேமியா அடித்து துரத்தின பிறகும் அவர்கள் அலங்கத்தின் வாசல்ல என்ன பண்ணுறாங்க, உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எப்போவாவது ஒரு திறப்பு கிடைச்சதுன்னா என்ன பண்ணிடுவானுங்க, உள்ள வந்துடுவாங்க. அப்போ இந்த நகரத்தின் மதிலிலே திறப்பு உண்டானது. நம்முடைய வாழ்க்கையில யோசிக்கணும், எப்போ அப்போ குறைவு ஏற்படுதோ, எப்போ நமக்கு ஒரு பாதுகாப்பின் குறை, நம்முடைய மதில், நமக்கு எப்போவுமே ஒரு பாதுகாப்பு உணர்வு ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நான் உன் கூட இருக்கேன்ப்பா, நான் உன் கூட இருக்கேன், நீ போறியா, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த உணர்வு ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த ஒரு உணர்வு வந்து கொண்டே இருக்கும். நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். என்னைக்காவது அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு இல்லை, ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு பயம் இருக்குது, ஐயோ எதிரி என்ன பண்ணிடுவானோ, சத்ரு என்ன பண்ணிடுவானோ அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கட்டும். நீங்கள் சத்ருவின் முற்றுகைக்குள்ளே என்ன பண்ணிருக்கீங்க, இருந்து கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. 3வது 2 விஷயம் பார்த்தோம். 1 அப்பம், 2வது மதிலிலே ஒரு திறப்பு. 3வது 4ஆம் வசனத்தில் பாருங்களேன். அப்பொழுது கல்தேயர் நகரத்தை சூழ்ந்திருக்கையில் யுத்த மனுஷர் எல்லாரும் ராத்திரி காலத்திலே ராஜாவுடைய தோட்டத்தின் வழியாய் 2 மதில்களுக்கு நடுவான வாசலில் தப்பி அவர்களும் ராஜாவுமாய் சமனான பூமியை நோக்கி ஓடி போனார்கள். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நமக்கு எதிரி வந்து நிற்கிறான், அவனை எதிர்த்து சண்டை போட வேண்டியது யாரு? ராஜாவும் யுத்த மனுஷரும். ஹல்லேலூயா. இவர்கள் அந்த ராஜாவும் யுத்த மனுஷரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஓடி போயிடுறாங்க. எதிர்த்து சண்டை போட வேண்டியவர்கள், சாத்தானோடு எதிர்த்து நிற்க வேண்டியவர்கள், அவர்கள் என்ன பண்றாங்க, ஓடி போறாங்க. இது 3வது அறிகுறி, நம்ம முற்றுகைக்குள்ள இருக்கிறோங்கிறது. என்னைக்கு நம்மளால சாத்தானை, சத்துருவை எதிர்க்க முடியலையோ, அவனுடைய அந்தகார கட்டுக்களை நம்மளால கட்டி ஜெபிக்க முடியலையோ, அவனுக்கு எதிராக ஓட்டம் எடுக்கிறோமோ, அவனுக்கு பயந்து நாம ஓடுனா நாம அவனுடைய முற்றுகைக்குள்ள நாம இருக்கிறோம்னு அர்த்தம். ஹல்லேலூயா. பாருங்க, காம்ப்ரமைஸ் பண்றோம். சாத்தான் கூட, சத்துரு கூட காம்ப்ரமைஸ் பண்றோம், சத்துரு கூட ஓடுறோம் வெளியே. ஐயோ உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்குன்னு ஓடணும் அப்படின்னா சத்துரு நம்ம முற்றுகை போட்டு இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு காரியம் நல்லா தெளிவாய் விளங்கட்டும். ஹல்லேலூயா. அப்போ அவனை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களா இருக்கணும். வசனம் சொல்லுது எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் சர்வாயுத வர்க்கங்களை என்ன பண்ணணும், நாம தரித்து கொள்ளணும். இதெல்லாம் தரித்து கொண்டு யுத்தம் பண்றதுக்காக செலக்ட் பண்ண ஆட்கள் தான் இவர்கள். இஸ்ரவேல்ல யுத்தம் பண்றதுக்காக இருந்த ஆட்கள் பயந்து போய் என்ன பண்றாங்க, வெளியே ஓடுறாங்க. நம்முடைய ஜபம் தாங்க நம்முடைய யுத்தம். நம்ம முழங்காலில் நிற்கிறது தான் யுத்தம். சத்ரு நேரம் வந்து கத்தி எடுத்து நம்ம கூட என்ன பண்ண மாட்டான், சண்டை போட மாட்டான். அந்த முழங்கால் யுத்தம் எப்போ மறக்கடிக்கப்படுதோ, நம்முடைய வாழ்க்கையில் அந்த முழங்காலை நம்ம எப்போ மறக்கிறோமோ, ஜபத்தை எப்போ மறக்கிறோமோ, அப்போ யோசிச்சுக்கலாம், நாம முற்றுகை போடப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னைக்காவது ஒரு நாள்ல முழுவதுமாய் அடிமை தனத்திற்குள்ளாய் போய்விடுவோம். இது உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கிருபையின் காலம். இந்த முற்றுகை போடப்பட்டிருக்கிற காலத்துல ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது 1 சாமுவேல் 13:19-22 என்ன சொல்லுது அப்படின்னா, எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம்
19ஆம் வசனம். எபிரேயர் பட்டணங்களையாகிலும் வீட்டிலேயாகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தியர் சொல்லியிருந்தபடியால் எபிரேயர் பட்டயங்களையாகிலும் ஈட்டிகளாகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும். பாருங்க, சத்துரு செய்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? நம்மளை பட்டயங்களையும் ஈட்டிகளையும் உண்டு பண்ணாது இருக்க வேண்டும். எதுக்கு பட்டயத்தையும் ஈட்டியும் உண்டு பண்ணாது இருக்கணும்? பட்டயமும் ஈட்டியும் நீ செஞ்சிட்டீங்கன்னா என்ன பண்ணுவ? சண்டை போடுவ. பட்டயமும் ஈட்டியும் உன் கையில் கடிச்சதுன்னா என்ன பண்ணுவ? நீ எதிர்த்து சண்டை போடுவ. அப்போ வசனம் சொல்லுது, அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எபிரேயர் பட்டயங்களை ஆகிலும் ஈட்டிகளை ஆகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லியிருக்கிறான். சத்ரு என்ன சொல்லுவானா, நீ தயவு செஞ்சு பட்டயத்தை ரெடி பண்ணிடாத. ஏன்னா பட்டயத்தை ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீ என்ன பண்ணுவ? குத்துவ. ஈட்டியை ரெடி பண்ண என்ன பண்ணுவ? வெளியிருந்து நீ என்ன பண்ணுவ? என் மேலே எய்வ. இதெல்லாம் செய்யாத. நீ செய்கிறதுக்கு நான் சிலதெல்லாம் சொல்கிறேன். என்ன செய்யணும்னா 21 வாசிங்கம்மா. பாருங்க, அவன் சொல்றான், நீ பட்டயமும் ஈட்டியெல்லாம் செய்யாத. உனக்கு எதெல்லாம் சோறு திங்கிறதுக்கு வேணுமோ, சொல்றது என்ன? மண்வெட்டி, கடப்பாரை, முக்கூறுள்ள ஆயுதங்கள், தாற்றுக்கோள்கள், இதெல்லாம் வச்சு அவன் விவசாயம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? இதை நீ ரெடி பண்ணிக்கோ. ஆனால் நீ பட்டயத்தையும் ஈட்டியும் என்ன பண்ணக்கூடாது? வச்சிருக்க கூடாது. இதுதான் 3வது காரியம். யுத்தம் செய்வது உங்களிடத்துல ஓய்ந்து போனால், சத்துருக்கு எதிராக யுத்தம் செய்கிற காரியம் உங்களிடத்துல குறைந்து போனால், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம் முற்றுகை போடப்பட்டிருக்கிறோம். இந்த நாளில் எதற்கு இந்த செய்தின்னு எனக்கு தெரியாது. காலையில் எடுக்கும் பொழுது தான் இந்த செய்தி வந்து, இதற்கு முன்னால் எனக்கு இந்த செய்தி ஐடியாவே இல்லை. ஆனால் இந்த காரியத்தை ஆண்டவர் யாருக்கோ சொல்லி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நான் யோசித்தேன். இன்னைக்கு எல்லாரும் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு வாக்குத்தத்த வசனமோ, ஏதோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனமோ வார்த்தையோ கொடுங்க ஆண்டவரேன்ட்டு பைபிள் ஓப்பன் பண்ணால் எனக்கு இந்த காரியத்தை தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? பேசினார். ஸோ நம்மிடத்துல ஜெபம் குறைவுபடும் பொழுது, வேத வாசிப்பு குறைவுபடும் பொழுது, நம்மிடத்துல ஆண்டவர் பலனா இருக்கிறாருங்கிற ஒரு காரியம் நம்மிடத்துல இருந்து எடுபடும் பொழுது நாம் யோசிக்க வேண்டும், நம்மிடத்துல சத்துரு முற்றுகை போட்டு இருக்கிறான், அந்த காரியத்துல இருந்து நீங்கள் வெளியே வரணும். ஆண்டவர் சொல்லுகிறார், இது கிருபையாய் கொடுக்கப்பட்ட காலம், இந்த காலத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். ஹல்லேலூயா. 4வது மிக முக்கியமான விஷயம், 7ஆம் வசனத்தை வாசிங்களா. 2 ராஜாக்கள் 22. போதும். ஃபர்ஸ்ட் 2 சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி. இவனுக்கெல்லாம் பயந்து ஓடி போறானுங்க இல்லையா? பயந்து ஓடி போனோன்னு என்ன பண்ணாங்க? இஸ்ரவேல் யுத்த மனுஷர்கள்லாம் ஓடி போயிட்டாங்க. அவங்க ராஜாவை என்ன பண்ணிட்டாங்க? பிடிச்சிட்டாங்க. ராஜாவை பிடிச்சிட்டு வந்து முதலாவது என்ன பண்ணுறாங்கன்னா, குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டினார்கள். ஹல்லேலூயா. இப்போ என்ன இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நம்மிடத்துல குமாரர்கள் அப்படின்னா நம்மிடத்தில் உள்ள கனிகள், நம் மூலமாய் வெளிப்படுத்தப்படுகிற ஒரு கனிகள், நம்மளோட ஆவியின் கனிகள் இருக்கு. அன்பு இருக்கு, சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்கு, நீடிய பொறுமை இருக்கு, தயவு இருக்கு, நற்குணம் இருக்கு, விசுவாசம் இருக்கு, சாந்தம் இருக்கு, இச்சை அடக்கம் இருக்கு. இப்படிப்பட்ட 9 கனிகள் நம்மிடத்திலிருந்து பிறந்த பிள்ளைகள், நம்மிடத்திலிருந்து என்ன பண்ணுது? ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனிகள் கொல்லப்படுகிறது. நம்மிடத்துல முன்ன இருந்த அன்பு இப்போ இல்லை. நம்ம கிட்ட முன்ன இருந்த சாந்தம், ஒரு சமாதானம் இப்போ இல்லை. நமக்கு முன்ன இருந்த ஒரு இச்சை அடக்கம் இப்போ இல்லை. ஏன் அப்படின்னா, சத்ரு நம்மை முற்றுகை. சத்ருவோடைய காரியங்கள் என்ன தெரியுமா? அப்படியே ஆப்போசிட். அன்புனா வெறுப்பு, சாந்தம்னா கோபம். அப்போ அவன் முற்றுகை போடப்பட்டிருந்தால் நம்மிடத்துல ஆண்டவர் கொடுக்குற அந்த கனிகள் எல்லாம் போய் அவனுடைய கனிகள் நம்மிடத்துல என்ன பண்ணுது? வந்துடுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்மளே சில நேரங்களில் யோசிப்போம், எதுக்கு நம்ம கோவப்பட்டோம்? இந்த இடத்துல நம்ம கோவப்பட்டிருக்கலாம், கோவப்படாமல் இருந்திருக்கலாமே. எதுக்கு நமக்கு
இவன் மேலே இவ்வளோ ஒரு பொறாமை இருக்குது, எதுக்கு இவன் மேலே நமக்கு இவ்வளோ இருக்குது அப்படின்லாம் யோசிக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் மைண்ட் அப்படியே யோசிங்க. அதை சத்துரு மேற்கொள்ளாதபடிக்கு நம்ம பார்த்து கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னைக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம இடத்துலேருந்து எடுக்கப்படுதோ அன்னைக்கு யோசிக்கணும், ஒருவேளை சத்துரு நம்மை முற்றுகை போட்டு இருக்கிறான், இதிலிருந்து வெளியே வரணும். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தில் ஒரு விதி இருக்குது. அந்த விதியை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். ஒரு கணவன் ஒரு மனைவி மேலே சந்தேகப்பட்டுட்டான் அப்படின்னா அந்த மனைவி கூப்பிட்டு கணவன் ஆசாரியன் இடத்துல போகணும். அந்த ஆசாரியன் என்ன பண்ணுவான்னா ஒரு சீட்டை எடுத்து அதை கொடுத்து ஒரு தண்ணியில் நினச்சி அதை என்ன பண்ணணும், வாயில் முழுங்க வைப்பாங்க. ஒருவேளை அந்த ஸ்திரீ கணவனுக்கு துரோகம் பண்ணியிருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா அவளுக்கு இடுப்பு சூம்பி போகும், அவள் ஜனத்திற்குள்ளே அவமானமாய் கருதப்படுவாள். ஒருவேளை அவன் கணவனுக்கு அவள் நியாயமாக இருந்தால் அவள் பிள்ளைகளை அவளுக்கு ஒன்றுமே ஆகாது, அவள் கர்ப்பம் தரிப்பாள் அப்படின்னு வசனம் இருக்குது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போது நாம் தான் இந்த மணவாட்டி சபையாக இருக்கிறோம். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே நம்முடைய முழு கவனத்தையும் அவரையே மணவாளன் என்று நாம் நினைத்து இருக்கும் பொழுதுதான் நம்மளால் பிள்ளைகளை பெற முடியும். ரொம்ப ஆழமான ஒரு விஷயம், நான் ரொம்ப அப்படி போயிடுறேன். அவர் கூட மாத்திரம்தான் நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பிள்ளைகளை பிறப்பிக்க முடியும், கனிகளை என்ன பண்ண முடியும், தர முடியும். அப்படி இல்லாமல் இருந்தால் இந்த காரியம் தான் நடக்கும். ஹல்லேலூயா. நாலாவது என்ன காரியம், அந்த சிதேக்கியாவுடைய குமாரனை சிதேக்கியாவின் கண்களுக்கு முன்பாக வெட்டினார்கள். அப்போ நம் மூலமாய் பிள்ளைகள் பிறக்க வேண்டும், ஆவிக்குரிய பிள்ளைகள் வர வேண்டும், ஆவிக்குரிய காரியங்கள் பெருக வேண்டும், கனிகள் பெருக வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசுவோடு உள்ள உறவு உறுதியாக நம்ம என்ன பண்ணணும், இன்னும் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஆதாம் ஏவாளை அறிந்தான். அது தமிழில் டிரான்ஸ்லேஷன் அறிந்தான்னு போட்டிருக்கு. அந்த ஒரு அறிகிற ஆண்டவரை அறிந்து கொள்வதில் ஒரு என்ன பண்ணணும், ஒரு நெருக்கம் இருக்கணும். ஆண்டவரோடு கூட ஒரு நெருக்கம் இருந்தால் தான் நம்முடைய பிள்ளைகளை நாம் என்ன பண்ண முடியும், பெற முடியும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைகளை, ஆவிக்குரிய ஒரு கனிகளை நாம் என்ன பண்ணுவோம், கொடுக்க முடியும். நாலாவது, நம்முடைய கனிகள் எப்பெல்லாம் வெட்டப்படுதோ, நம்முடைய கேரக்டர் மாறுதோ, ரொம்ப பேசிக்காக சொல்லணும்னா நம்முடைய கேரக்டர் மாறுதோ. இதுக்கு முன்னாடி நான் இப்படி இல்லை, இப்போ நான் எனக்கு எப்போ பார்த்தாலும் கோபம் வருது, எனக்கு எப்போ பார்த்தாலும் வெறுப்பு வருது, யாரை பார்த்தாலும் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து கடைசியான பாயிண்ட்டு, அதே வசனத்தில் லாஸ்ட்டாக, சிதேக்கியாவின் குமாரன் கண்களுக்கு முன்பாக வெட்டி சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி. ஐந்தாவது பாயிண்ட் இதுதான், நம்முடைய விஷனை சத்துரு எடுத்து போட்டுருவான். கண்கள்னா என்ன அப்படின்னா நம்முடைய தரிசனம். ஒரு தரிசனத்தோடு கூட ஓடிக்கொண்டிருப்போம், இவ்வளவு நாள் ஒரு தரிசனத்தோடு கூட ஓடிக்கொண்டிருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இது செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக இந்த காரியத்தை செய்யணும், ஆண்டவருக்காக இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு தரிசனத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற நம்முடைய கண்களை அவன் பிடிங்கிடுவான். யாரையும் பயமுறுத்துறதுக்காக இல்லை, ஆண்டவர் இந்த வார்த்தைகளை எச்சரிப்பாய் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது சிதேக்கியாவுக்கு. நம்முடைய விஷன், ஒரு தரிசனம் இருக்கும் ஆண்டவருக்குள்ள, ஆண்டவர் கொடுத்திருப்பார். ஒவ்வொருவருக்கும் தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பார். அந்த தரிசனத்தை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். எப்போ அந்த தரிசனத்தை விட்டு வழி விலகி வேற பாதையில் நீங்க போறீங்களோ உங்களுடைய தரிசனம் எடுக்கப்பட்டு விட்டது என்ற அர்த்தம். அப்போ அந்த தரிசனத்தை நீங்க விட்டுட்டீங்கனால சத்துரு உங்களை முற்றுகை போட்டுட்டான் அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு ஒரு வேத பாடமாக இருக்கட்டும், இல்லை ஒரு எச்சரிப்பாக இருக்கட்டும், இந்த 5 காரியங்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 5 காரியங்களை ஏதாவது ஒன்று இருந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, அதிலிருந்து வெளியே வந்துடு. ஹல்லேலூயா. அதிலிருந்து வெளியே வந்துடு. ஒருவேளை அப்ப குறைவு ஏற்படுதா, வேத வசனம்
கசப்புதா? வேத வசனம் படிக்கும் போது தூக்கம் வருதா? ஜெபம் பண்ண முடியலையா? யுத்தம் செய்ய முடியலையா ஆண்டவருக்கு எதிரா? ரெண்டாவது, பாதுகாப்பின்மையை உணர்றீங்களா? உங்களுக்கு பாதுகாப்பின் ஆண்டவர் என் கூட இருக்கிறத என்னால் என்ன பண்ண முடியல, உணர முடியல அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா இந்த டைம். நாலாவது, நம்முடைய கனிகள், ஆவியின் கனிகள் கட்டாவதா? யோசிங்க யோசிங்க யோசிங்க. நமக்குள்ள என்ன இருக்கு? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை நம்ம தினமும் தினமும் சரி பண்ணி கொள்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையே. யாராலையுமே பரிசுத்தமாய் ஆண்டவர் மாதிரி பரிசுத்தமாய் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. நம்ம கிட்ட இருக்கிற தவறுகளை டெய்லி 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 சரி பண்ணி கொண்டே இருக்கணும். யாருமே பரிபூர்ணமானவர்கள் கிடையாது, யாருமே பூரணமானவர்கள் கிடையாது. என்னிடத்துல ஒரு பாவம் இல்லை என்று சொல்லுகிறவன் தான் பிரதான பாவியே. ஆனால் ஆண்டவர் நமக்கு சில நேரங்களை கொடுக்கிறார். நம்முடைய விஷனை மறந்துட்டு, தரிசனத்தை மறந்துட்டு வேற எங்கேயோ நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? இந்த நேரத்தில் கொஞ்சம் யோசிக்கணும். சத்துரு முற்றுகை போட்டிருக்கிறானா? அதுல இருந்து எப்படி வெளியே வருது? இவர்கள் செய்த ஒரு தவறு என்ன தெரியுமா? ஒரே தவறு தான், ஆண்டவர் நோக்கி பார்க்கவே இல்லை. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஒருத்தன் ஏந்திரிச்சு, ஆண்டவரை என்னை இந்த இக்கட்டுல இருந்து நீக்கி போடுங்கன்னு ஒருத்தன் சொல்லியிருந்தா ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரு? அங்க இறங்கி வந்திருப்பாரு. இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு நான் தவணை, இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு தவணையை கொடுக்குறேன், என்னை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, நான் கொஞ்சம் வழி விலகி போயிட்டது உண்மைதான், நான் வேதத்துலேருந்து வெளியே வந்துட்டது கொஞ்சம் உண்மைதான், ஜெபம் பண்ணாமல் போனது உண்மைதான். இந்த நேரத்தில் ஆண்டவர் அப்படியே கொஞ்சம் கண்களை மூடுங்க பார்க்கலாம். எல்லாரும் கேளுங்க. ஏசப்பா,